எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மீன் எண்ணெயில் பொரிக்கிறது பார்க்கலாங்க. கெளுத்தி மீன் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க, 1 கிலோ வாங்கிட்டு வந்துருக்குறாங்கங்க. இது இப்போ கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 3 தடவை நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுருக்குதுங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஒரு எலுமிச்சப்பழங்க அரிஞ்சு வச்சுருக்குது. காரம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. எலுமிச்சப்பழத்தை அந்த சாறு புழிஞ்சு விட்டுறலாங்க அந்த மாவுலேயே. இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க, பெரிய ஸ்பூனில். தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சி மீனில் ஒட்டுற பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ஒரு கொழகொழப்பான பதத்தில் எடுத்துக்கலாங்க. மீன் துண்டு ஒரு துண்டாக எடுத்து போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்ல மீன் துண்டில் எல்லாமே படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்து வைக்கலாங்க. இது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது இது ஊறணுங்க அந்த மசாலா அதில். இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா 3/4 பதத்துக்கு காஞ்சதுக்கப்புறம் மீன் துண்டு ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்கலாங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. அப்புறம் மெதுவாக திருப்பி போடலாங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்தில் திருப்பி போட்டுட்டு ஒரு 2-3 தடவை திருப்பி போடலாங்க. திருப்பிட்டு பதம் வந்த உடனே வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க. மசாலாலேயே உப்பு வாயில் போட்டு சரி பார்த்துட்டு அப்புறமா மீனில் தடவணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க. செஞ்சு பாருங்கள், சுவையாக இருக்குங்க.